ஹல்க் அப்புறம் ரெட் ஹல்க் 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹல்க்க பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு கோவமாயிட்டே போறாரோ, அந்த அளவுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி அவரோட ஹீலிங் ஃபேக்டரும் வேற லெவல்ல இருக்கும். அவரோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு காம் ஆனா மட்டும் தான் அவரு வீக்கா இருப்பாரு. மத்தபடி அவருக்கு வீக்னஸே கிடையாது. வேர்ல்ட் வார் ஹல்க் காமிக்ஸ்ல கூட அவரு சக்கார்ல இருக்கும்போது டெக்டானிக் பிளேட்ஸ் உடைஞ்சிருக்கும். அந்த டைம்ல 2 டெக்டானிக் பிளேட்ஸையும் இழுத்து ஒண்ணா ஜாயின் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே ரெட் ஹல்க்க பார்த்தீங்கன்னா, அவரும் ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். பட் கோவப்பட்டா அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக மாட்டாரு. ரேடியேஷன் அப்புறம் எனர்ஜி இத அப்சர்வ் பண்ற பவர் அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு ஹல்க் மாதிரி ரா பவர மட்டும் யூஸ் பண்ணாம ஸ்கில்ல யூஸ் பண்ணுவாரு. ஹல்க் மாதிரி அன்கண்ட்ரோல்டா இல்லாம கண்ட்ரோல்டா இருப்பாரு. காமிக்ஸ்ல இவரு சில்வர் சர்ஃபரோட காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்கா மாறி இருப்பாரு. இவர்கிட்ட இருக்க வீக்னஸ் என்னன்னா, இவர் அதிகமா கோவப்படுத்தினாலும் இல்லனா அதிக எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் இவர் ஓவர் ஹீட் ஆயிருவாரு. அப்படி ஓவர் ஹீட் ஆனார்னா நார்மல் ஹியூமன் ஃபார்ம்க்கே வந்துருவாரு. 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்குன்னா, ரா ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டினா கண்டிப்பா ஹல்க் தான். பட் ரெட் ஹல்க் கிட்ட நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. காமிக்ஸ்ல கூட ரெட் ஹல்க்க ஓவர் ஹிட் பண்ணி தான் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை ரெட் ஹல்க் ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணியிருந்தா அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்குமோ என்னமோ! நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.